மலை கிராமத்துக்கு எப்படி நடந்து போறாங்க பாருங்க. நல்லா நடந்து அப்படியே போறாங்க. பைக் வருது பாருங்க. 2 பேர் 3 பேர் வச்சு பயங்கர அப்படி வராங்க பாருங்க. குழந்தையோட கூட வராங்க பாருங்க. அங்கே ஒருத்தங்க பாருங்க, பெரியவங்க மலையூர்னு ஒரு கிராமத்துக்கு போறாங்க. நத்தம் பக்கம் இருக்கு. நடந்து போறாங்க பாருங்க. பாத்திரம் வசதி உள்ளவங்க பைக்ல போறாங்க, வசதி இல்லாதவங்க என்ன செய்யறது பாருங்க. ஏதோ விசேஷம் போல பாத்திரம் கத்திரம்லாம் சுமந்துட்டு போறாங்க. மேல மலையூராமா ஊரு? ஒரு ஊர் தானே, வேற ஊர் இருக்கா? 3 ஊர் இருக்கா? சரி சரி. இங்கிருந்து சமந்து வாங்கிட்டே போறாங்க பாருங்க பாத்திரத்தை விசேஷத்துக்கு. சூப்பரா இருப்பாருங்க. மேல பாருங்க மலை. மலை கிராமங்கள் பார்க்குறதுக்கே ஒரு தனி சந்தோஷம் தாங்க. இந்த மலை ஏறி போகிறவங்கெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க, பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குங்க. மலை கிராமத்துக்கு செய்முறை செய்யணும்னாலும் பாத்திரங்கள்லாம் எப்படியும் ஒரு 4-5 கிலோமீட்டர் வருங்க. அவ்வளோ கிலோமீட்டர் தூரத்துக்கு சுமந்தே போகிறாங்க கிராமத்துக்காரங்க, சுமந்து போகிறாங்க பாருங்கள். வாழ்க்கையில் கிராமத்து மக்கள் இப்படிலாம் மலை கிராமங்கள் வாழ்கிறாங்கன்றது தெரியுது. மலை கிராமங்களில் பார்த்து போகணும். புதுசாக சொந்தக்காரங்களாக போகிறீங்க, யாரையும் பார்க்க போகிறீங்கன்னா பார்த்து பதனமாக போயிட்டு வரணும். ஏறும்போது பைக்கில் ஒரு தம்பி கூட்டிகிட்டு போனால் ஒரு மரம் மட்டும் சுத்து காஞ்சி போய்கிட்டு பார்த்தீங்களா, அதுக்குள்ளேங்க பால் சத்தம் கேட்குது. யாரும் வர்றாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 2 வீலரா 4 வீலரா இல்லை கால்நடையா நடந்து வராங்களான்னு பார்க்கணும். மேலே பாருங்கள் மலை எப்படி இருக்கு, சூப்பராக இருக்குது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன் வனம். வர்றாங்க பாருங்கள். வண்டியில் வரும்போது வண்டியில் வர்றவங்களுக்கு வழிபட்டு நிற்கணும். மலை பிரதேசத்தில் இருக்கும்போது போகும்போது வர்றாங்க பாருங்கள். 2 வீலர் வராரு பாருங்க. 2 ஏற்றுறதுக்கு பிளான் பண்ணுறாரோ என்னன்னு தெரியல. என் ஃப்ரெண்டு பின்னாடி. ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன் வனம்.